பிறந்த நாள்ல என்னதான் குடும்பமே சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தாலும் விஜய் அவருக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கா? அந்த நடிகை சொன்னதுனால பேரே மாத்திட்ட அப்படின்னு பிரபலம் என்ன சொல்லியிருக்காங்க? தனுஷ் அவருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த சிக்கல், குபேரா படத்திலையும் பிரச்சனை. ஆனா பிரபல நடிகை என்ன சொல்லியிருக்காங்க, வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கறதுனால எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சங்கீதா அவங்க எல்லாருமே குடும்பத்தோட சேர்ந்து விஜய் அவருக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம விஜய் அவர் இந்த வருஷம் கடைசியா படம் நடிக்க போறாரு. அடுத்த வருஷத்துல இருந்து முழுக்க முழுக்க அரசியல் பணி அப்படிங்கறதுனால இந்த வருஷம் பிறந்த நாளை ரொம்ப சந்தோஷமா கொண்டாட இருக்காங்களாம். அந்த வகையில விஜய் அவருடைய பிறந்த நாளான இன்று ஜனநாயகன் தொடர்பான கிளிம்ஸ் எல்லாம் வெளியாகி இருந்துச்சு. அதுல போலீஸ் உடையில விஜய் அவர் ஸ்டைலா நடந்து வர காட்சிகள் வந்திருக்கு. இதே போல பாலையா அவருடைய பகவன் கேசரி அப்படிங்கிற படத்திலையும் நிறைய காட்சிகள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த ரெண்டு காட்சிகளையும் ஒப்பிட்டு இது அதில்ல அப்படின்னு ரசிகர்கள் பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த படத்தோட கதையில சிலதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் இத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் அரசியல் விஷயங்கள் இருக்கனால அந்த கதையை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஆர்ஜே பாலாஜி அவரு சமீபத்துல அவருடைய பேரை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஆர்ஜேபி அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நடிகை ஊர்வசி அவங்க ஆர்ஜே பாலாஜி அவங்க கிட்ட 3 எழுத்துல பெயர் வச்சுக்கிட்டா உச்சத்தை தொட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனாலதான் ஆர்ஜேபின்னு வச்சுக்கிட்டாராம். இது காரணமா தான் அவரு ஆர்ஜே பாலாஜிங்கிற பெயரை மாத்தி ஊர்வசி அவங்க சொன்னதுனால இப்படி மாத்தி இருக்காராம். ஊர்வசி அவங்க கூட மூக்குத்தி அம்மன் படத்துல கூட அவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கல்ல சிக்கிறாரு. சொல்ல போனா சமீபத்துல குபேரா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. ஆனா பாடல் கை கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் 3 மணி நேரம் படம் நீளமா இருக்கிறதா மிகப்பெரிய மைனஸே. நிறைய விமர்சனம் வந்துட்டே இருக்கு. இந்த குபேரா படத்தோட விமர்சனத்தை கேட்டு நிறைய நடிகர்கள், சில நடிகை மகிழ்ச்சியில இருக்கிறதா ப்ளூ சட்டை மாறனும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இத பத்தி அவர் பேசும்போது குபேரா ரிப்போர்ட்டை கேட்டு நயன்தாரா அவங்களும் சிம்பு அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு மறைமுகமா அவரோட ஸ்லாங்ல அவர் ஒரு போஸ்ட் பதிவிட்டிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. தனுஷ் அவர் சமீபத்தில் ஆடியோ லான்ச்ல பேசும்போதுதான் யார் என்ன பேசினாலும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரியும், எதையும் கண்டுக்காம தன்னோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் பேசுறவங்க இப்போ வரைக்கும் பேசிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருக்கு.